செல்லா காசு 50 நாட்களை நெருங்குகிறோம். நிலைமை சரியானதா? 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு தடை கொண்டு வரப்பட்டு 23/12/2016 இன்றோடு 45 நாட்கள் ஆகிறது. அப்பாவி மக்கள் வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களின் வரிசையில் நிற்கும் நிலை இன்னும் மாறவில்லை. முதலில் 2-3 நாட்களில் சரியாகிவிடும் என்றார்கள், ஒரு வாரம் என்றார்கள், கடைசியாக 50 நாட்களில் சரியாகிவிடும் என்று கூறினார்கள். தற்போது 50 நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நிலைமை சரியான பாடில்லை. பணம் இருக்கும் ஏடிஎம்களை தேடி மக்கள் அலைகின்றனர். அதே போன்று வங்கிகளில் டெபாசிட் செய்யப்படும் தொகை கிரெடிட் ஆகாமல் பவுன்ஸ் ஆகும் நிலை ஏற்பட்டுள்ளது. 500-1000 ரூபாய் மட்டும் செல்லா காசாக மாறவில்லை, சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையும் தான். இது குறித்து வங்கியிலும் ஏடிஎம்களிலும் நின்று கொண்டிருந்த மக்களிடம் பேசினோம். எழும்பூரில் இந்தியன் வங்கி வாசலில் காத்திருந்த ரேணுகாவிடம் பேசினோம். கடந்த மாதம் 23ஆம் தேதி காசோலை டெபாசிட் செய்தேன். இன்னும் என் கணக்கில் கிரெடிட் ஆகவில்லை. நான் மற்றவர்களுக்கு கொடுத்த செக்குகள் பவுன்ஸ் ஆகிவிட்டன. கடன் கொடுக்க வேண்டியவர்கள் முன்பு கூனி குறுகி நிற்கிறேன். மிகவும் வேதனையாக உள்ளது. ஆன்லைன் என்கிறார்கள். இதனால் பாதிக்கப்பட போவது முதியவர்கள்தான். அவர்களை பற்றி யாரும் யோசிக்கவில்லையா என்றார். அடுத்ததாக ஏடிஎம் வாசலில் நின்றிருந்த பாலகிருஷ்ணனிடம் பேசினோம். பணம் அதிகமாக வைத்திருப்பவர்கள் ஏடிஎம் அல்லது டெபிட் கார்டை பயன்படுத்தி எடுத்துக் கொள்கிறார்கள். 5-10 குருவி சேர்ப்பது போன்று சேர்த்து வைத்த பணத்தை வங்கிகளிலிருந்து எடுத்து செலவு செய்யும் நாங்கள் எப்படி பணம் எடுக்க முடியும்? கார்டில் தேய்த்து செலவு செய்யுங்கள் என்கிறார்கள். கார்டில் பணம் அதிகமாக இருந்தால் தானே தேய்க்க முடியும். பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியும் என்றார். அடுத்ததாக இன்னொருவர், என்னுடைய பணத்திற்கு என்னையே பிச்சைக்காரனாக மாற்றியுள்ளார்கள். அதுதான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. செய்கின்ற வேலையெல்லாம் விட்டுவிட்டு நாள் கணக்கில் வங்கி வாசலில் காத்திருக்கிறேன். அவமானமாக உள்ளது என்கிறார் அப்துல் காதர். சிங்கப்பூரிலிருந்து வந்து தனது சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் காத்திருக்கும் வினோத்திடம் பேசினோம். 1000 ரூபாய் இல்லாமல் கடந்த 2 நாட்களாக திண்டாடுகிறேன். இதுவரை பணம் எடுக்க முடியவில்லை. இந்த நிமிடம் வரை பணம் எடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறேன் என்று கலங்கினார். பணம் எடுக்க வந்த செல்வியிடம் பேசினோம். தெரு தெருவாக காலையிலிருந்து அலைந்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஏடிஎம் கூட திறக்கப்படவில்லை. திறந்துள்ள ஏடிஎம்கள் வேலை செய்யவில்லை. எனது அன்றாட பணிகள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றது. வேலை பார்ப்பேனா, குடும்பத்தை பார்ப்பேனா, பணத்திற்காக அலைவேனா சொல்லுங்கள் என்று கூறினார். பாரிமுனையில் உள்ள நகைக்கடைகளில் 500 ரூபாய் கிடைக்கிறது. ஆனால் வங்கிகளில் கிடைக்கவில்லை. மக்களை ஏமாளிகள் என்று நினைக்கிறார்கள். ஆன்லைன் என்று சொல்கிறார்கள். படித்தவர்கள் எளிதாக பயன்படுத்த முடியும். படிக்காத விவசாயிகளும் வேலைக்காரர்களும் எப்படி பயன்படுத்த முடியும்? அவர்கள் எங்கே போவார்கள்? அவர்களுக்கு ஏது ஆன்லைன் வசதி, பாஸ்வேர்டு என்று கேட்கிறார் மல்ஹோத்ரா. இது குறித்து இந்தியன் வங்கி ஊழியர் சங்கத்தின் தமிழ்நாடு பிரிவு பொதுச் செயலாளர் சிபி கிருஷ்ணாவிடம் பேசிய போது, நாட்டில் பெரும்பாலான வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் பணம் இல்லை. ஒரு நாளைக்கு 4000 கோடி அச்சாகின்ற பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் உள்ள ஏடிஎம்களில் 80% ஏடிஎம்கள் மூடப்பட்டுள்ளன. 20% ஏடிஎம்கள் தான் திறக்கப்பட்டுள்ளன. அதிலும் 2-3 மணி நேரம் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளன. வரும் 30ஆம் தேதி முதல் நிலைமை சரியாகும் என்று ஆர்பிஐ சொல்லியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது உண்மையா என்று தெரியவில்லை. ஆனால் வங்கியின் முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்களே பணம் இல்லை என்று சொல்லத் தொடங்கியுள்ளனர். குறிப்பாக எஸ்பிஐ வங்கியின் தலைவர் அருந்ததி பட்டாச்சாரியாவே பணம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். பணப்பற்றாக்குறை வரும் 30ஆம் தேதி முதல் சீராக வாய்ப்பில்லை. இந்தியாவில் பணத்தை அச்சடிக்க 4 அச்சகங்கள் மட்டுமே உள்ளது. இந்த அச்சகங்கள் மூலம் தேவையான 500 ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க குறைந்தபட்சம் ஏப்ரல் மாதம் ஆகிவிடும். மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம், 2000 ரூபாய் நோட்டை ஏன் தருகிறீர்கள் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கவில்லை. 24,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற நடைமுறையை ஏன் செயல்படுத்தவில்லை என்று நீதிபதிகளும் கேட்கவில்லை. இப்படி இருக்கின்ற சூழலில் நிலைமை எங்கே சரியாவது? மத்திய அரசு தனது போக்கை எப்படி மாற்றிக்கொள்ளும் என்றார். 50 நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை முழுமையாக எடுக்க முடியவில்லை. 500 மற்றும் 1000 ரூபாய்க்கான தடை அறிவிப்பை திடீரென அறிவித்துவிட்டு நாட்டு மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய மோடி அதனை சரிபடுத்தும் நடவடிக்கையை அறிவித்தால் நன்றாக இருக்கும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.